காலங்கள் கடிந்து போனதே என் ஏசையா, உன் பிரிந்து கொள்ளாமல் நாட்கள் வீணானதே. என்ன மாப்பிள்ள ஏசப்பா பாட்டுலாம் பாடுறா? வரவேல ஏதோ பம்ப்ஷன் பழுகுது மாப்பிள்ள, அங்க இந்த பாட்டு போட்டுருந்தாங்க, அதனால தான் பாடினேன். சரியா, உங்க அப்பா ஏதாவது ஆட்டியை போட்டுருந்தா அதை தூக்கின்னு வர வேண்டி தானே? அவன் ஊர் மேல உதவான்னு தானே வரான், அவன் எங்க ஆட்டியை போட்டுன்னு வரான். மாப்பிள்ள உங்க அப்பனுக்கு திறமை அதிகம் மாப்பிள்ள, அவனால இருந்து நம்மளுக்கு நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது. டேய் கொம்னுடா, அந்த ஆள் கூட சேர்ந்து போனா நம்ம உதவான்னு தான் வரணும். இளநீர் இளநீர் வாங்கம்மா வாங்க, இளநீர் இளநீர். என்னடா மயக்கத்துல எள்நீர் தண்ணி வச்சா யாரா வாங்குவாங்க? தெரியலையா? ஏன்பா எள்ளு இருக்காரு, நான் மழை காலத்துல இளநீர் தள்ளி வரா? என்னப்பா பண்றது, இளநீர் காய்ச்சிருச்சு, விற்கணும் இல்ல. மழை காலத்துல யாரையா வாங்குவாங்க, இது வச்சுன்னு தள்ளி கடிக்கிற. ஆமா தம்பி, காலையில இருந்து ஒரு இளநீர் கூட விற்கலப்பா. எவ்வளவு இளநீரா? ஒரு இளநீருக்கு 10 ரூபா வந்தா கூட கொடுத்துட்டு போயிடும்பா, யாருமே வாங்க மாட்டேங்காங்கப்பா. 10 ரூபாய்க்கு இளநீர் குத்துருவியா? என்னன்னா சொல்றா? தம்பி மழை காலங்கிறதுனால ஒண்ணுமே வியாபாரம் ஆக மாட்டேங்குது தம்பி, அதனால 10 ரூபாய்க்கு கூட கொடுத்துடலான்னு பாக்குறேன். மாப்பிள்ள என்ன பண்ணலாம்? வழக்கமா பண்றது தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம். என்னப்பா இளநீர் வேணுமா உங்களுக்கு? மழை காலத்துல துண்டு யாரு இரும்பு கடுக்க சொல்றா? சைக்கிள் அப்படி ஓரமா நிறுத்து. மாப்பிள்ள உன் வேலை ஆரம்பி. ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ, ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. என்னப்பா என்னப்பா ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீன்ற? உனக்கு தேவையான காசு வரும், நீ கம்முன்னு வாய மூடிரு. எப்பா மொத்தம் 70 காய் இருக்கு, எனக்கு 700 ரூபா வரணும், நீங்க எப்படி வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கங்க. அப்ப கம்முன்னு போய் அந்த கல் மேல உட்காரு. வாயை திறக்கூடாது, அமைதியா இருக்கணும். வாயே திறக்க மாட்டேன், போதுமா? மாப்பிள்ள வியாபாரத்தை ஆரம்பி. ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ, ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. டக்கு டக்குன்னு வாங்க, கொஞ்சம் இளநீர் தான் இருக்கு. என்னடா இது, நான் இப்ப பார்த்தாலும் எதனா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கியா? ஏய், எப்ப இளநீர் கடை வச்சுங்க? வந்துட்டான் டப்பா வாயை போட்டுக்கின்னு. ஏய், நீ வாயை மூடு, என் பையன் தான் கேக்குறேன். கேளு, கேட்டு தொலையும். அப்படியே ஒரு எண்ணெய் தூக்கி மூஞ்சில போடுறதா பாரா. என்னடா நானும் பாத்துக்கிறேன் மாவன, அவளதான் எலும்பு எண்ணிடுவேன். கீசிடுவாரு, இவர் எலும்பே என்ற எலும்பு தாங்குதா, ஏன் எலும்பு எண்ணிட்டு வரான். டேய் மாப்பிள்ள கம்முனுறான்டா, வியாபார நேரத்துல. ஏய், எப்படா ஆரம்பிச்சீங்க இளநீர் கடை? எப்போ இப்ப தப்பா ஆரம்பிச்சுக்கிறான். ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீப்பா. ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் பிரியா? என்னடா இது, ஒண்ணுமே நம்ப முடியல. அவங்க தான் சொல்றாங்களப்பா, நம்புப்பா. வாயை வச்சிருவேன் கொம்முனுரு. ஓஹோ, அவன் தான் இளநீர் எடுத்துன்னு வந்தவனா? எப்போ வேணா வாங்க, வேணான்னா கிளம்பினே இரு. வியாபாரத்துல வந்து சும்மா தொலை குத்துன்னு இருக்காத. அது எப்படிடா ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் பிரியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா. ஒரு இளநீர் வாங்கி பாரு, அப்புறம் புரியும். எவ்வளவு ஒரு இளநீர்? 10 ரூபாப்பா. கொல்ல கட்டி போடுவேன், வாயை முன்னு கொம்முனுரா. என்னடா 10 ரூபான்றான், என்னடா போர்ஜிங் பண்றீங்க? எவ்வளோடா இளநீர்? 100 ரூபாய் ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. அந்த 10 ரூபான்றான். ஏய் சொல்லு, தெரியாம சொல்லிட்டேனே. ஆமாப்பா தெரியாம சொல்லிட்டேன்பா. இந்த 100 ரூபாய் 5 இளநீர் கொடு. கொடு. அஞ்சு தான் கொடுத்துக்கிறேன். ஒன்று வாங்கினா 5 பிரினா, அது ஒன்று கொடு. ஆமா, இன்னொன்று கொடுக்கணுங்களா? இந்தா நான் மாப்பிள்ள நீ ரேட்டு ரொம்ப கம்மியா கொடுத்துட்டேன் உங்க ஒப்பந்தத்தினால. டேய் வாய் முன்னு கம்னுறா, இந்த கணக்கு தெரியல ஏமாத்தான் பாத்தீங்களா? ஒன்று வாங்கினா 4 ஃப்ரீன்ற ஹெல்மெட் இருந்து. ஏ போதண்டா, ஓவர்லாம் போவானா? அப்படியே நலவுமே ஆயிடுறியாடா டக்கு டக்குன்னு. மாப்பிள்ள மாப்பிள்ள உங்க அப்பா வரான்டா. பதசி எங்கிருந்து ஃபேன் தீட்டுன்னு வந்தா? என்ன பண்ணீங்களா? நீ இதை எங்கிருந்து தீட்டுன்னு வந்தா? அதெல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்களா? நான் சம்பாதித்து யாருக்காக? உனக்காக தானே. ஆமா மாப்பிள்ள, உங்க அப்பா திருடி திருடி சொத்து சேர்க்கறதெல்லாம் உனக்காக தானே. நல்லா சொல்லுப்பா, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. இப்ப பாரு ஃபேன் எடுத்து வந்தா அவனுக்கு தானே. டேய் இதை வாங்கினாடா வந்தா, திட்டுன்னு வந்ததா, திட்டு பையா. 2 நாளா யாருக்குடா? உனக்கு தானடா. தம்பி அவர் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? அவர் எது பண்ணாலும் அது உனக்கு தான். நீ வாய மூணு மோன மேனி புஷ் போட்டுருவேன். உங்களால வியாபாரம் கெட்டு போகுது பேரு. வாங்க வாங்க, ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் பிரியா? என்னப்பா சொல்ற? ஆமாண்ணா, ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. ஐயோ வாங்கியே ஆகணுமே. ஒரு இளநீர் எவ்வளோப்பா? ஒரு இளநீர் 100 ரூபாய். காசு வீட்டு வச்சுட்டு வந்துக்கிறேன், அப்புறமா தட்டுமா? வீட்டுல அப்படியே கஜனா போட்டு வச்சுக்கிறாரு, அது அப்படியே கட்டு கட்டா இருக்குது. வீட்டுல நடா வச்சுக்கிற திட்டு பையா. டேய் ஊட்ட நிறைய வச்சுக்கிறேன். இப்போ இளநீர் குத்திங்கன்னா உடனே போய் தானே குத்துருவோம் காசு. என்ன மாப்பிள்ள, நம்பி கொடுக்கலாமா? ஆஹா இதை நம்ப முடியாது. ஏய் ஃபேனை குத்துட்டு எழுதி வாங்கிடா. என்ன இது கூட நம்பிக்கை இல்லையா? உன்னை நம்ப முடியாதியா? மாப்பிள்ள அங்க பாரு 2 பேர் கத்தின்னு வராங்க. ஐயோ நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் இளநீர். மாப்பிள்ள ஏன் ஓடுறான்னு சொல்ல, அவங்க வீட்டுல இருந்து தான் ஃபேன் திட்டுன்னு வந்துக்கிறான்.
நீயே கூத்துட்டு பாரு கம்னுறா, அவனுக்கு வர கிட்ட வந்துட்டானுங்க. ஏன்பா இங்க யாரா ஃபேன் திருட்டு வந்த பாத்தியா? ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. ஏன்பா நான் அதை கேட்கலப்பா, ஃபேன் யாரா தூக்கிட்டு போனாங்களா? எவ்வளவு பெரிய ஆஃபர் விட்டுறாங்க, அதை பத்தி பேசாம ஃபேனை பத்தி பேசுறா. ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. அது இல்லப்பா, ஃபேன் யாரா தூக்கிட்டு போனாங்க, அதை சொல்லுங்க. திரும்ப திரும்ப பாரு, அதை பத்தி பேசுங்க. 8 இட்டு மேலே விடுவேன். ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. அது வாங்கி போடா. அதுவும் கரெக்டு தான். ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீயாமா? அப்ப நம்மளது ஃபேனு? நீ இளநீர் வாங்கு, நான் ஃபேன் இருக்கிறத சொல்றேன். அப்பனா சரி, ஒரு இளநீரோட விலை எவ்வளோ? 150 ரூபா தான்ப்பா ஒரு இளநீரா. இப்பதான் நாயகனுங்கெல்லாம் பேசுனா டக்கு நம்பர் ரூபா ஏத்துறான். எனக்கு ஒரு இளநீர், உங்களுக்கு ஒரு இளநீர் வாங்கிக்கோ. இந்தாங்க 300 ரூபாய். கொடுப்பா. எப்பா ஃபேன் திருடி போன யாருன்னு சொல்லுவில்ல? சொல்றேன் இருடா, வேகத்தட முடிஞ்சியா. இந்தாப்பா இளநீரா. இந்தா. சொல்லுங்க, என் ஃபேன் எங்க இருக்குது? இப்படியே போ, ரைட்டு கட் பண்ண. ஊர் மேல ஊர் எங்குதுன்னு கேளு, சொல்லுவாங்க. அங்க போனாக்கா என் ஃபேன் கிடைச்சிருமா? ஃபேன் எடுத்து வந்தா அவன் தான். போ டக்குன்னு பிடிச்சி 4 குத்து குத்துரு, ஃபேன் குத்துருவான். இதோ போறேன். என்ன மாப்பிள்ள உங்க அப்பனை கோத்து விட்டா? ஊரா அப்படியே பாவம் பண்ணிலாம் பாக்குறா. ஊர் மேல ஓதுவாங்கட்டும். தம்பி என்ன இருந்தாலும் அப்பா இல்லப்பா. உனக்கு நான் நேரம் சரியில்லை, வாய முன்னு கொம்னுரு. என்ன கோவத்தை கழிப்பினாக்குற நீ கம்னுறானா? வாங்க இளநீர். 1 வாங்கினா 5 ஃப்ரீ. 1 வாங்கினா 5 ஃப்ரீ. 1 வாங்கினா 5 ஃப்ரீ. 1 வாங்கினா 5 ஃப்ரீயா? அம்மா வாங்க ஐயா வாங்க. ஐயா நில்லுங்க. ஏன்பா வண்டி நிறுத்துற? இளநீர்னா இளநீர். ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீ. 5 இளநீர் ஃப்ரீயா? நோ, இதான் வாங்குறியா? வாங்கலாம், மழை டைமா இருக்கேப்பா. மழை டைம் என்ன வெட்டி குச்சா சரியா போகுது. ஏப்பா கோல்ட் ஆச்சுன்னா யார் ஆஸ்பத்திரிக்கு தெரியுறது? நோ, ஒரு இளநீர் வாங்கினா 5 இளநீர் ஃப்ரீனா? என்ன நான் கோல்டு கில்டுன்னு சொல்லுங்கிற? வாங்கி போனா வாங்கி போடு. 1 வாங்கினா 5 ஃப்ரீ. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது. எத்தனை இளநீப்பா இருக்குது? நோ, ஒரு 50 இளநீர் கிட்ட இருக்குண்ணா. ஓ 50 இருக்குதா? அப்போ ஒரு இளநீ வாங்கினா 5 இளநீ ஃப்ரீ தானே? கண்டிப்பா 1 வாங்கினீங்கன்னா 5 ஃப்ரீ. சரி, அந்த ஒன்னோட விலை என்ன சொல்லு. அப்பல ஆளை பார்த்தா வெயிட் ஆகுது, கொஞ்சம் விலையை ஏத்தி சொல்லு. கம்னுறா. 150 ரூபா தானே? அட என்னப்பா 150 ரூபான்றீங்க ஒரு இளநியா? பா மொத்தமா வாங்கிக்கிறேன், ரேட்டை பார்த்து சொல்லு. நோ, 150 ரூபாலாம் ஜாஸ்தி. நான் ஒரு இளநிய ஏம்பா ஒரு இளநீரா வருது? 6 வருதுல்ல? ஏப்பா 120 ரூபா தரேன், சரியா? கட்டுப்படி ஆகாதான், இருந்தாலும் மொத்தமா வாங்கிக்கிறேன்றீங்களே, எடுத்துக்கண்ணா. நோ, எதுக்கு நான் மொத்தமா? யோ இப்பதான் கோல்ட் இளநீரை ஹீட் பண்ணி பாயசம் மாதிரி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி சாப்பிட்டு போவோம். ஆஹா, செம்ம ஐடியா தானா? ஏத்துப்பா டக்குனு ஏத்துவா. மாப்பிள்ள நம்ம ஏமாத்தலான்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு மேலே உஷாராக்குறாங்களா. சரி அது விடு, நம்மளுக்கு வியாபாரம் நடக்குதுல்ல, வா ஊரு. இந்தாங்க காசு. ஆமாப்ல. எப்பா செம்மையா வியாபாரம் பண்ணிட்டீங்கப்பா. குடுறா மாப்ள காசை. என்னப்பா உனக்கு சார் 700 ரூபாய். என்ன பாக்குறா வியாபாரம் எப்படி போச்சியா? நான் விற்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன்பா, ஆனா 1/2 மணி நேரத்துல வித்து கொடுத்துட்டீங்களே. அதெல்லாம் அப்படிதான், சைக்கிள் எடுத்துன்னு போ. இளநீர் தான் எடுத்துனோம் எங்க கிட்டிய. மாப்பிள எப்படியும் நம்மளுக்கு ஒரு 700 ரூபாய் தேய்ச்சுடா. சரி வா போய் பிரியாணி சாப்பிடலாம், அங்க எதனா மாட்டா பார்க்கலாம். வா துன்றதுல எனி டைமும்.